சமீபத்தில் திரைக்கு வந்து வெற்றி நடையா ஓடிக்கொண்டிருக்கின்ற திரைப்படம் குபேரா. இந்த குபேரா படத்துல தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றி விழா நடந்திருக்கு. இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கூப்பிட்டுருக்காங்க படக்குழு. சிரஞ்சீவியும் வந்தாரு. வந்த மனுஷன் என்ன பண்ணாரு, படத்தை பத்தி ஏதோ பேசுவார் அப்படின்னு பார்த்தா தனுஷ் ஓவரா போகணும்னு தள்ளியிருக்காப்ல. என்னப்பா தனுஷ் இப்படி போன்னு தள்ளுறீங்க அப்படின்ட்டு அவங்க ரசிகரே வாயு பொழந்து பார்க்குற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. யாரோட ரசிகர்? சிரஞ்சீவி ரசிகரே வாயு பொழந்து பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு தனுஷை போந்து தள்ளியிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னா, క్యారెక్టర్ ధనుష్ తప్ప ఇంకెవరిని ఊహించుకోలేము. ధనుష్ ఒక్కడే దీనికి న్యాయం చేయగలడు. తన పెర్ఫార్మెన్స్ లో అనిపించింది క్యారెక్టర్ చూసిన తర్వాత. குபேரா திரைப்படத்தில் தனுஷ் தேவா என்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தேவா என்ற ஒரு கதாபாத்திரத்தில் தனுஷ் நடிச்சிருக்காரு. இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு இந்தியாவில் எந்த நடிகனுக்கும் துணிச்சல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னவர் யாரு? சிரஞ்சீவி. என்னதான் அப்படி அந்த கேரக்டரில் அந்த ரோலில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு அந்த துணிச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திய நடிகர்ல குபேரா திரைப்படத்தில் தேவா கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு எந்த நடிகனுக்கும் துணிச்சல் இல்லை, அது எனக்கும் இல்லை, தனுஷுக்கு மட்டும்தான் அந்த துணிச்சல் இருக்கு அப்படின்ட்டு தனுஷை போழ்ந்து தள்ளியிருக்காரு. இது தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக டானிக் மாதிரி இருக்கும், தனுஷுக்கும் உற்சாக டானிக்காக தான் இருக்கும். ஏன்னா சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய ஒரு நடிகர், அவர் வந்து தனுஷை போன தள்ளுறாரு அப்படின்னா உண்மையாகவே தனுஷுக்கும் இது பெருமை, தனுஷ் ரசிகர்களுக்கும் பெருமை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழ் சினிமாவுக்கு பெருமை. குபேரா வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.